தமிழக அரசு வேலைவாய்ப்பு மற்றும் மத்திய அரசு வேலைவாய்ப்பு தகவல்களை ரெகுலரா நம்மளுடைய தமிழ்நாடு இன்ஃபோசோன் யூடியூப் சேனல்ல அப்டேட் பண்ணிட்டு வரோம். அந்த வகையில ஜூலை 4வது வாரம் வெளிவந்திருக்கிற 10th 12th ITI டிப்ளமா மற்றும் டிகிரி முடித்தவர்களுக்கான அரசு வேலைவாய்ப்பு தகவல்களை பற்றி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்மளுடைய யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க வாட்ஸ்அப் குரூப் லிங்க் மற்றும் டெலகிராம் லிங்கையும் கிளிக் பண்ணி நமது அரசு வேலை வாய்ப்புக்குள்ள மறக்காம இணைங்க. மேலும் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டாகிராம் மற்றும் ஃபேஸ்புக்லயும் தமிழ்நாடு இன்ஃபோசோன்ல சொல்லிட்டு கிரியேட் பண்ணியிருக்கோம். அதோடைய லிங்க்ஸையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். மறக்காம அதை நீங்க கிளிக் பண்ணி நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் ஃபேஸ்புக் பக்கங்களையும் ஃபாலோ பண்ணுங்க. இன்னைக்கு இந்த வீடியோல ஜூலை 4வது வாரம் வெளிவந்திருக்கிற அரசு வேலை வாய்ப்பு தகவல்களை நம்ம பார்க்கலாம். மாவட்ட ஆட்சியரக வேலை வாய்ப்புன்னு சொல்லிட்டு ராணிப்பேட்டை மாவட்டத்துல வழக்கு பணியாளர்ன்ற பணிக்கு அறிவிப்பு வெளியாயிருக்கு. மொத்தம் 1 காலி பணியிடங்கள் இருக்கு. கல்வி தகுதி பொறுத்த வரைக்கும் 12th பாஸ் பண்ணிருக்கணும் தெரிவிச்சிருக்காங்க. வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் 42 வயசுக்குள்ள இருக்கணும் தெரிவிச்சிருக்காங்க. மாத சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் 18,000 சேலரி பிக்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த பணிக்கு அப்ளை பண்றதுக்கான லாஸ்ட் டேட் 25/7/2026. இந்த பணிக்கு அப்ளை பண்றதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதை நீங்க கிளிக் பண்ணி அப்ளை பண்ணலாம். அடுத்ததாக தமிழ்நாடு மகளிர் வேலை வாய்ப்பு மற்றும் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் அலுவலக உதவியாளர், நிர்வாக அதிகாரி உள்ளிட்ட பல்வேறு பணியிடங்களுக்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசருக்கு 1 காலி பணியிடங்கள் இருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. கல்வி தகுதி பொறுத்த வரைக்கும் பட்டப்படிப்பு, முதுநிலை பட்டப்படிப்பு மற்றும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 3 ஆண்டு பணி அனுபவம் பெற்றிருக்கணும்னு தெரிவிச்சிருக்காங்க. மாத சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் ரூபாய் 30,000 வரைக்கும் இந்த பணிக்கு சேலரி பிக்ஸ் பண்ணிருக்காங்க. அடுத்ததாக PC2 ப்ராஜெக்ட் டைரக்டர் பணிக்கு ஏதாவது ஒரு பட்டப்படிப்பு முடிச்சிருக்கணும்னு தெரிவிச்சிருக்காங்க. குறைந்தது 2 ஆண்டு பணி அனுபவம் பெற்றிருக்கணும்னு தெரிவிச்சிருக்காங்க. மாத சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் ரூபாய் 20,000 சேலரி பிக்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த பணிக்கான வேகன்சிஸ் பாத்தீங்கன்னா 1 வேகன்சிஸ் இருக்கு. அடுத்தது ஆபீஸ் அசிஸ்டன்ட், அதாவது அலுவலக உதவியாளர் பணிக்கு 2 காலி பணியிடங்கள் இருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. மாத சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் 15,000 சேலரி பிக்ஸ் பண்ணிருக்காங்க. ஆபீஸ் அசிஸ்டன்ட் பணிக்கு பொறுத்த வரைக்கும் 10ஆம் வகுப்பு கல்வி தகுதி தேர்ச்சி போதுமானதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்த பணிக்கு நீங்க அப்ளை பண்ணணும்னா அதுக்கான லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா PDF ஓப்பன் ஆகும். அந்த PDF ஜெராக்ஸ் எடுத்து அது பிரிண்ட் அவுட் எடுத்து அந்த ஃபார்மை நீங்க ஃபில் பண்ணி மின்னஞ்சல் மூலமா அனுப்பணும்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ மின்னஞ்சல் முகவரி பாத்தீங்கன்னா admin@tnvsep.org. மேலும் தபால் மூலமா நீங்க அனுப்புறதுக்கு ப்ராஜெக்ட் டைரக்டர், தமிழ்நாடு உமன் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் சேஃப்டி ப்ராஜெக்ட், 3rd floor Agro Green Tech Park, தமிழ்நாடு ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் போர்ட் கேம்பஸ், ஆப்போசிட் டு CIPET, திருவிக்கா இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட், கிண்டி, சென்னை 6,32,000 என்ற முகவரிக்கு நீங்க அஞ்சல் மூலமா அனுப்பலாம். இந்த பணிக்கு அப்ளை பண்றதுக்கான லாஸ்ட் டேட் பாத்தீங்கன்னா 31/7/2026. அடுத்ததாக நார்த்தன் கோல்ஃபீல்ட்ஸ் லிமிடெட்ல 2 பணிகளுக்கான அறிவிப்பு வெளியா இருக்கு. மைனிங் சித்தார் பணிக்கு 254 வேகன்சிஸும், மாத சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் 47,330 ரூபாயும், குவாலிபிகேஷன் பாத்தீங்கன்னா 10th பாஸ் பண்ணிருக்கணும் தெரிவிச்சிருக்காங்க. மேலும் பாத்தீங்கன்னா மைனிங் சித்தார் சர்டிபிகேட் பெற்றிருக்கணும் தெரிவிச்சிருக்காங்க. அப்படி இல்லைன்னா நீங்க 10th பாஸ் பண்ணிருக்கணும், இல்லைன்னா டிப்ளமா, அப்படி இல்லைன்னா டிகிரியில மைனிங் இன்ஜினியரிங் பிரிவுல முடிச்சிருக்கணும்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா சர்வேயர் பணிக்கான அறிவிப்பு வெளியா இருக்கு. அதுக்கு பாத்தீங்கன்னா 5 காலி பணியிடங்கள் இருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. குவாலிபிகேஷன் பொறுத்த வரைக்கும் 10th பாஸ் பண்ணிருக்கணும்னு தெரிவிச்சிருக்காங்க. மற்றும் சர்வேயர் சர்டிபிகேட்டும் பெற்றிருக்கணும்னு தெரிவிச்சிருக்காங்க. அல்லது டிப்ளமா அல்லது டிகிரி இன் மைன் சர்வேயிங் இன்ஜினியரிங்ல முடிச்சிருக்கணும்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்த பணிக்கு அப்ளை பண்றதுக்கான லாஸ்ட் டேட் 5/8/2026. வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் 18 இருந்து 30 வயசுக்குள்ள இருக்கணும்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்த பணிக்கு அப்ளை பண்றதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதை நீங்க கிளிக் பண்ணி அப்ளை பண்ணலாம். அடுத்தது NICL நேஷனல் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் லிமிடெட்ல உதவியாளர் பணிக்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இந்த பணிக்கு பாத்தீங்கன்னா கல்வி தகுதி டிகிரி முடிச்சிருக்கணும்னு தெரிவிச்சிருக்காங்க. மாத சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் 63,000 சேலரி பிக்ஸ் பண்ணிருக்காங்க. வேகன்சிஸ் பொறுத்த வரைக்கும் 500 வேகன்சிஸ் இருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் 21 வயசுல இருந்து 30 வயசுக்குள்ள இருக்கணும்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்த பணிக்கு பாத்தீங்கன்னா நீங்க அப்ளை பண்றதுக்கான லாஸ்ட் டேட் 7/8/2026. இந்த பணிக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதை நீங்க கிளிக் பண்ணி நீங்க அப்ளை பண்ணலாம். அடுத்ததாக TNPSC மூலமா CTS பணிக்கு அறிவிப்பு வெளியாயிருக்கு.
இந்த பணிக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன பதவிகள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர், ரோடு இன்ஸ்பெக்டர், டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆபீசர், ஜூனியர் ட்ரைனிங் ஆபீசர் மற்றும் சர்வேயர் உள்ளிட்ட பல்வேறு பணிகளுக்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. மொத்தம் வந்து காலி பணியிடங்களோட எண்ணிக்கை 839. கல்வி தகுதியா வந்து பாத்தீங்கன்னா ITI, டிப்ளமா, BE, BTech வந்து முடிச்சிருக்கணும்னு தெரிவிச்சிருக்காங்க. வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் 18 வயசுல இருந்து 37 வயசுக்குள்ள இருக்கணும்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்த பணிக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து OTR ஃபீஸ்க்கு வந்து ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ்க்கு 150யும், எக்ஸாம் ஃபீஸ்க்கு 100ம் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் ஃபீஸா வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பணிக்கு நீங்க அப்ளை பண்றதுக்கான லாஸ்ட் டேட் 15/8/2026. அதற்கான லிங்கையும் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் கிளிக் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை நீங்க கிளிக் பண்ணி அப்ளை பண்ணலாம். அடுத்ததாக இன்கம் டாக்ஸ் அப்டேட், அதாவது வருமான வரித்துறையில வெளிவந்திருக்க செயலாளர் பணிக்கான அறிவிப்பு பத்தி பார்க்கலாம். சீனியர் பிரைவேட் செக்ரட்டரி பணிக்கு 22 காலி பணியிடங்கள் இருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. மாத சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் 47,600 இருந்து 1,51,100 வரைக்கும் சேலரி பிக்ஸ் பண்ணிருக்காங்க. கல்வி தகுதி பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு டிகிரி வந்து முடிச்சிருக்கணும்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக பிரைவேட் செக்ரட்டரி பணிக்கு 20 காலி பணியிடங்கள் இருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. மாத சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் 44,900 இருந்து 1,42,400 வரைக்கும் சேலரி பிக்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த பணிக்கான கல்வி தகுதி வந்து பாத்தீங்கன்னா டிகிரி முடிச்சிருக்கணும்னு தெரிவிச்சிருக்காங்க. மேலும் இந்த பணிக்கு வயது வரம்பு பாத்தீங்கன்னா 35 வயசுக்குள்ள இருக்கணும்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்த பணிக்கு அப்ளை பண்றதுக்கான லாஸ்ட் டேட் 16/8/2026. இந்த பணிக்கு அப்ளை பண்றதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை நீங்க கிளிக் பண்ணி அப்ளை பண்ணலாம். மேலும் இது போன்ற அரசு வேலை வாய்ப்பு தகவல்களுக்கு மறக்காம நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்லயும் இருக்கும், ஃபேஸ்புக்லயும் இருக்கும். அதோடைய லிங்கே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். மறக்காம அந்த லிங்க்ஸை கிளிக் பண்ணி நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் ஃபேஸ்புக் பக்கங்களை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.